ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நல்ல நாளிலும் தேவன் நமக்கு தந்த வேத பாடம் நீதிமொழிகள் 12:10. நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகிற மாட்டுப் பொங்கல் ஒரு சடங்குக்கான காரியம் அல்ல. நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். மாடு இல்லை என்றால் விவசாயம் இல்லை. அதே போல விவசாயம் இல்லை என்றால் நம் உண்ணும் உணவு இல்லாதபடி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு மனிதன் இயந்திரத்தை உருவாக்கலாம், ஆனால் ஒரு ஜீவராசியை உருவாக்க முடியாது. அது தேவன் தரும் ஆசீர்வாதம் மட்டுமே. அதற்காக நாம் ஒரு நன்றி சொல்கிற நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. பொங்கல் ஒரு ஆடம்பர நிகழ்ச்சியோ ஆடம்பர காரியத்தையோ நாம் செய்வதை காட்டிலும் தேவன் நமக்கு தந்த ஜீவராட்சிற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக உள்ளது. சங்கீதம் 128:2 இவ்விதமாக சொல்கிறது, உன் கையின் உழைப்பை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று. ஆம், நம் கையின் பிரயாசத்தை, நாம் உழைக்கும் உழைப்பிற்கான பலனை, ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரமே பெற வேண்டும். அதற்கு மாறாக மற்றவர்கள் அந்த உழைப்பிற்கான பலனை பெறாத வண்ணமாய் தேவன் கையின் பிரயாசத்தை முழுவதுமாய் ஆசீர்வதித்து அதை நமக்கே நன்மையாய் தருவதற்காகவும் தேவனாய் நம் நோக்கி பார்க்க வேண்டும். பூமியின் அதில் உள்ள எல்லா கர்த்தருடையது. எல்லா காரியங்களையும் தேவன் படைத்தார். அதற்காகவும் நம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்பாய் என்று உபாகமும் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நோவா விதமாய் உலகத்தின் ஜீவராசிகளை பாதுகாத்தான். தேவன் உலகத்தை அழிக்கும் போது மிருகங்களையும் தேவன் மறவாத வண்ணமாய் நோவா அந்த மிருகங்களை பாதுகாத்து அதை மறுபடியுமாய் இந்த உலகத்திற்கு தந்தான். அதே போல தேவன் தந்ததை நாம் அலட்சியம் செய்யாதபடி வாழ வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் அவன் மெய்ப்பனாய் இருந்தான். பின்பு அவன் ராஜாவாக ஒரு உயர்வை பெற்றான். ஆடுகளை கவனித்து அதை பாதுகாத்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதில் இருந்து அதை அவன் பாதுகாத்தான். நல்ல மெய்ப்பனாய் தன் காரியத்தில் சிறிய பொறுப்பில் இருந்தாலும் உண்மையா உத்தமமாய் அந்த காரியத்தை பாதுகாத்தான். அதன் மூலியமாய் தேவன் அவனுக்கு ராஜாவாக உயர்த்தினார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய பொறுப்புகள் இருந்தாலும் அந்த பொறுப்பில் நீங்கள் கவனமாய் இருங்கள். நீங்கள் உண்மையாகவே தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். நன்றி உள்ள இருதயத்தை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆம், என் அன்பு சகோதரி சகோதரிகளே, உங்களுக்கு தேவன் தந்த எல்லா காரியத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். சுவாசம் தேவனுடையது, சக்தி தேவன் தந்தது, நாளை தினம் இன்றைய தினம் தேவன் தந்தது, உங்களுக்கு கொடுத்த எல்லா ஜீவராசிகளும் தேவன் தந்தது. அதனால் கர்த்தர் சித்தமாயிருந்தால் நம் வாழ்வு மிகவும் செழிக்கும். தேவனை நாம் நம்பி வாழும்போது உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்று ஒரு நல்ல நாளிலும் ஒரு பொருத்தனையோடு தேவன் தந்ததை நாம் அலட்சியம் செய்யாதபடி தேவன் தந்ததை நாம் பாதுகாத்து நாம் நல்ல ஒரு உயர்வை அடைவதற்காக தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இந்த நல்ல நாளிலும் உங்களை வாழ்த்துவதிலே, உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி உள்ள தேவன் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் மேன்மேலும் உயர்த்த தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே என்ற நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.